Welcome to Live in CA Funstar channel. இன்னைக்கு January 9th ஒரு current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video course with free ebook and MCQs, and our app is available now in Play Store with 1 year subscription 50% offer க்கு success 499 code use பண்ணிக்கோங்க. So the first news is Martin Kuptill. இந்த நேம் வந்து and this person is very famous among கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு தெரியும். பிகாஸ் 2019 எம்எஸ் தோனியை செமிஃபைனல்ஸில் விக்கெட் பண்ணது, அந்த ரன் அவுட் பண்ணது he is the one. So he has announced his retirement. இப்போ இவரோட highest individual score in cricket world cup எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is 237. So he announced his retirement from international cricket மட்டும்தான், and he has been unbeaten 237 runs against West Indies in 2015 quarter finals. So this is the record for his highest individual score in cricket world cup. So அவரோட career status, how famous he is, and 2019 World Cup oda semi-finals la pivotal moment which can't be forgotten anyway. So he is 38 and T20 leagues la worldwide he would continue அப்படின் சொல்லியிருக்காரு after his retirement from international cricket. 14 years of his cricket journey in international மட்டும் has come to an end என்ற மாதிரி he announced. Next is which bank announced the sale of 11,500 crore NPAs to asset reconstruction company அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is Indian Overseas Bank. ஸோ இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அவங்க வந்து அவங்களோட லோன் worth 11,500 crore which is NPAs. ஸோ அதை வந்து ஏஆர்சிஸ் கிட்ட மாற்றி விட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஏஆர்சிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா the only definition which you have to give during interview or உங்களோட descriptive writing la அப்படின்னா, which is ARCs is a financial institution that buys the NPA or bad assets from banks or financial institutions so that the banks or the financial institutions can clean up their balance sheet. So this is the perfect definition. So இது யூஸ்வலாக வந்து the ARCs asset reconstruction companies என்ன பண்ணுவாங்க, in simple termsன்னு சொல்லணும்னா banks or financial institutions கிட்ட இருந்து bad loans or NPAs non-performing assets எல்லாத்தையுமே வந்து வாங்கிக்கிட்டு so that the banks can clean up their balance sheet. இவங்க வந்து அந்த லோன் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரெக்கவர் பண்ணி கொடுக்கறதுக்கு வேலை வந்து ஏன் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, they can get management fees, that is 1.5%லேருந்து 2% வரையும் they can get a management fee from the bad loan seller. ஸோ இந்த பேங்க்கோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ யார் இவங்க கிட்ட அந்த என்பிஐ செல் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து எவ்ரி இயர் தே கேன் கெட் திஸ் அன்டில் தே ரிசால்வ் திஸ் ப்ராப்ளம். தே கேன் கெட் 1.5 to 2% ஆஃப் த வேல்யூ ஆஃப் அசட். என்ன அசட்டை அவங்க செல் பண்ணுறாங்களோ அந்த இதுக்கு பொறுத்து தே கேன் கெட் த மேனேஜ்மெண்ட் ஃபீ. ஸோ யூஸ்வலாக இந்த ஏஆர்சிஸ்க்கு இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்னா, 8 இயர்ஸ்க்குள்ளே இந்த ஒரு அசட் வாங்குறாங்க இல்லையா அந்த பேங்க்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து, அதை வந்து 8 இயர்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ணி முடிக்கணும். ஆஃப்டர் த அக்விசிஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து 8 இயர்ஸ்க்குள்ளே ரிசால்வ் பண்ணி அதை ரெடீம் பண்ணி அந்த ரிசிப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சென்ட் பண்ணிடணுன்றது தான் இவங்களோட ஒர்க். இதை வந்து இந்த ப்ராப்ளம் ஆர் இந்த ப்ராப்ளம் சால்விங் திங்ஸ் எல்லாம் இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு SARFAESI Act. SARFAESI Act எப்போவுமே ஆக்டோட இயர் படித்து வச்சுக்கோங்க, 2002. SARFAESI ஆக்டோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த அண்டர் செக்ஷன் 10 ஆஃப் SARFAESI ஆக்டில் தான் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கேன் அக்வயர் என்பிஏ ஃப்ரம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ரிசால்வ் த ப்ராப்ளம்ன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். யூஸ்வலாக இந்த ஏஆர்சிஸ்க்கும் சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, லைக் என்ன மாதிரியான ஒர்க்கிங் அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு வந்து எப்போவுமே நம்ம பேங்க்குக்கு எப்படி ஒரு பேங்க்குக்கு எவ்வளோ ஃபண்ட் இருக்கணும், என்ன மாதிரி ஒர்க்கிங் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான டைப்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் இதுலேயுமே இருக்குது. இந்த SARFAESI ஆக்ட் படி தீஸ் ஏஆர்சிஸை வந்து ரெஜிஸ்டர் அண்ட் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ.
ஸோ ஆர்பிஐ கீழே தான் இந்த எங்கேயாவது ஒரு ஆப்ஷனில் பேங்க்ஸ், என்பிஎஃப்சிஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ், ஏஆர்சிஸ் எல்லாம் கொடுத்துட்டு விச் இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட் ஆர் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐன்னு கேட்டால் ஏஆர்சிஸ் சூஸ் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் ஏஆர்சிஸ் கம்ஸ் அண்டர் ரெகுலேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ஆர்பிஐ. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் ஆன் ரெக்கார்ட் வந்து 2002 வரையும் 29 ஏஆர்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஆர்சிஸ் ஆல்சோ ஹேஸ் ரெகுலேஷன்ஸ். ஸோ 2018 ஒரு சர்க்குலர் வந்தது. தட் இஸ் அவங்களுடைய நெட் ஓன் ஃபண்ட் வந்து 100 crore இருந்தது. அதை வந்து March 24 200 crore அப்படின்னும் March 26 300 crore இருக்கணும் அப்படின்றது அவங்கள ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ். ஸோ ஏஆர்சிஸோட நெட் ஓன் ஃபண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜென்ரலாக கேட்டிருந்தாங்கன்னா 300 crore. பட் கிளைடிங் பார்ட் வந்து கொடுத்துருக்காங்க 2018. டக்குன்னு 300 crore அவங்க வந்து மாற்றிட முடியாது இல்லையா? ஸோ அதனால் அண்ட் தே ஆல்சோ ஹாவ் கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோவும் அவங்க மெயின்டைன் பண்ணணும். மோர் தென் 15% ஆஃப் டோட்டல் ரிஸ்க் வெயிட்டட் அசட்ஸோட மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் ஆல்சோ ஹேஸ் சம் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் எல்லாம் இருக்கும் இதில். அண்ட் யூஸ்வலாக எப்படி நம்ம பேங்க்ஸ் வந்து வில்ஃபுல் டிஃபால்ட்டர்ஸை கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸும் வில்ஃபுல் டிஃபால்ட்டர்ஸ் பற்றி கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ்ட்டு சொல்லணும். வாட் திஸ் கிரெடிட் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட கிரெடிட் ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து நம்ம சிபில் ஸ்கோர்ஸ் எல்லாம் செக் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த கம்பெனிஸ் அப்டேட் பண்ணுறது தான். நம்ம எவ்வளோ லோன் வாங்கியிருக்கோம், இது வரையும் லோன் வாங்கியிருக்கோமா, அப்படி வாங்கணுன்னா எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம், கரெக்டாக ஆன் டேட் பேமெண்ட் பண்ணுறோமா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து செக் பண்ணி நம்மளுக்கான ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க. அது ஃபைனலி மாறும். அந்த மாதிரி இந்த ஏஆர்சிஸும் கொடுக்கணும். ஏன்னா என்பிஏஸை மாற்றிடுறாங்க ஏஆர்சிஸ்க்கு. ஏஆர்சிஸ்க்கு பேங்க் மாற்றினதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கா, சால்வ் ஆனதுக்கப்புறம் அவங்க கிரெடிட் ஸ்கோர் வந்து அப்டேட் ஆகணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஒரு ஃபார்மட்டும் இருக்குது. தே ஆல்சோ ஹாவ் டு டூ லிஸ்ட், வில்ஃபுல் டிஃபால்ட்டர் லிஸ்ட் எல்லாம் வந்து எவ்ரி இயர் சப்மிட் பண்ணணும். ஆல்சோ ஏஆர்சிஸ் வந்து ரெசல்யூஷன் அப்ளிகண்ட்டாகவும் மாறலாம் அண்டர் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் 2016. தட் இஸ் ஒரு கம்ப்ளீட்டாக பேங்க்ரப்ட் ஆகிடுச்சு ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அதையும் வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு தே ஆக்ட். அதுக்கும் சர்டன் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இருக்குது. விச் இஸ் அவங்கள அந்த ஏஆர்சிஸ்க்கு மினிமம் வந்து நெட் ஓன் ஃபண்ட் 300 crore இருக்கணுமா. ஒருவேளை அவங்க ரெசல்யூஷன் அப்ளிகண்ட்டாக மாறணும் அப்படின்னா அண்டர் ஐபிசி 2016 படி நெட் ஓன் ஃபண்ட் வந்து 1000 crore இருக்கணும். இஃப் இட் இஸ் ஸோ தே கேன் ஏஆர்சிஸோட போர்டு அப்ரூவல் இருந்துச்சுன்னா தே கேன் சேஞ்ச் இன்டு ரெசல்யூஷன் அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அசட் கிளாஸிஃபிகேஷன் வந்து யூஸ்வலாக என்பிஎஸ்ஸை எப்படி மாற்றுவாங்க அப்படின்னா 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட், செகண்ட் இஸ் சப்ஸ்டாண்டர்ட், சப்ஸ்டாண்டர்ட், தேர்ட் வந்து டவுட்ஃபுல், fourth is loss asset. Standard asset, substandard asset, doubtful asset and loss asset. So standard asset na yarna usually it is normal repayment of லோன் அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டையும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையுமே வந்து நார்மலாக பே பண்ணிகிட்டே இருக்காங்க, டியூ டேட்டுக்குள்ளேயே கட்டிடுறாங்க, என்ன ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா தட் அசட் இஸ் ஸ்டாண்டர்ட் அசட். சப்ஸ்டாண்டர்ட் அசட் அப்படின்னா என்பிஏ ஆகி மேக்ஸிமம் 12 months ஆயிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத சப்ஸ்டாண்டர்ட் அசட்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் இந்த அசட் கிளாஸிஃபிகேஷன் இருக்குன்னா, பேங்க்ஸ் வந்து ஏஆர்சிஸ்ட்டை கொடுக்கும்போது இது என்ன டைப் ஆஃப் அசட்னு கிளாஸிஃபை பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ தட் அதுக்கேற்ற மாதிரியான ஒர்க்ஸ் ஆர் ரிசால்விங் டெக்னிக்ஸ் இவங்க யூஸ் பண்ணுவாங்க ஏஆர்சிஸ். ஸோ சப்ஸ்டாண்டர்ட் அசட்ஸ் அப்படின்னா என்பிஏ ஆகி மேக்ஸிமம் 12 months இருந்துச்சுன்னா தான் அந்த அசட்டை வந்து சப்ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரு அசட் லிஸ்ட்டுக்குள்ளே போட முடியும். ஸோ இங்கே வந்து என்பிஏ நம்ம யூஸ்வலாக என்ன பார்ப்போம், 90 days மேலே பேமெண்ட் வந்து எந்த ஒரு பேமெண்ட், பிரின்சிபல் பேமெண்ட்டும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டும் இல்லை அப்படின்னா தான் வி கிளாஸிஃபை இட் அஸ் என்பிஏன்னு நம்ம பார்த்துருப்போம். பட் இங்கே தே ஆர் கிவிங் 180 days. ஸோ 180 days அண்ட் அபவுக்கு மேலே எந்த ஒரு பேமெண்ட்டுமே இல்லை அண்ட் தேட் வில் பி கிளாஸிஃபைட் அஸ் என்பிஏ. அந்த மாதிரி என்பிஏ ஆகி 12 months வரையும் இருந்த ஒரு அசட்டை வந்து சப்ஸ்டாண்டர்ட் அசட்குள்ளே போடுவாங்க. டவுட்ஃபுல் அசட் எப்போ வரும் அப்படின்னா, சப்ஸ்டாண்டர்டாக இருந்தே
சப்ஸ்டாண்டர்டாகவே வந்து த அசட் இஸ் இன் சப்ஸ்டாண்டர்ட் அசட்லேயே வந்து 12 months, அதாவது 1 இயராக அந்த ஒரு அசட் சப்ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது அப்படின்னா தே வில் சேஞ்ச் இன்டு டவுட்ஃபுல் அசட். லாஸ் அசட்னா வீணோ 3 இயர்ஸாக வந்து எந்த ஒரு பேமெண்ட்டுமே இல்லை, என்பிஏ ஆகி 36 months ஆகிடுச்சு, தேர் இஸ் நோ அசட் அப்படின்னா, நோ பேமெண்ட் அப்படின்னா தே கிளாஸிஃபை இட் அஸ் லாஸ் அசட். ஸோ இதுதான் ஒரு ஜென்ரல் டேர்ம், ஜென்ரல் திங் அபவுட் ஏஆர்சிஸ். ஒரு ஜிஸ்ட் மாதிரி கொடுத்துட்டேன். இஃப் யூ வாண்ட் டு ரீட் 2018 ஆர்பிஐ ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு மாஸ்டர் சர்க்குலர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் வந்து அது ஆர்பிஐ வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். இட் ஹேஸ் அ வெரி லாங் லிஸ்ட். ஒரு பேங்க்குக்கு எப்படி எம்டி, சிஇஓ அண்ட் ஹோல் டைம் டைரக்டர்ஸ் வந்து என்ன மாதிரியான ரெகுலேஷன்ஸ்குள்ளே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து இருக்கோ அதே மாதிரி ஏஆர்சிஸ்க்கும் இருக்குது. மேக்ஸிமம் 70 yearsக்குள்ளே இருக்கணும். 5 years தான் அந்த எம்டி, சிஇஓ, ஹோல் டைம் டைரக்டர்ஸ்க்கான டென்யூர். மேக்ஸிமம் 15 years கண்டினியூஸாக அந்த ஒரு பர்சன் இருக்கலான்ற மாதிரியான சர்டன் கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் த வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா, ஃபர்ஸ்ட் நரசிம்மன் கமிட்டி இன் 1998 தான் வந்து இந்த மாதிரி ஒரு அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து we can have அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன் அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, because of successful thing happened in other countries. Like usually அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் வந்து 1991 they would have எங்கே எதுவும் பிளேஸ் இல்லை. ஓகே, 1991 அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆர் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று, அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபண்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணலான்ற மாதிரியான டாக்ஸ் எல்லாம் இருக்கும். பட் அஃபிஷியலி ஒரு கமிட்டி ரெக்கமெண்டேஷன் டு கவர்மெண்ட் எப்போ அப்படின்னா, அசட் ஃபஸ்ட்டு வந்து நான் நரசிம்மன் கமிட்டி 1991 சொல்லும்போது அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபண்டுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் செகண்ட் அதே நரசிம்மன் கமிட்டி 1998 செகண்ட் டைம் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் அந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்ன்ற டேர்மே ஃபார்ம் ஆகிருக்கும். பிகாஸ் ஆஃப் த பாப்புலர் மாடல் இன் மலேசியா அண்ட் கொரியா மாதிரியான கண்ட்ரீஸில் இந்த ஒரு மாடலை யூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்கன்றதை பார்த்துட்டு தான் வி வுட் ஹேவ் ஆல்சோ அதை ட்ரை பண்ணியிருப்போம். பட் அதுக்கப்புறம் நிறைய ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுத்துருக்க மாட்டாங்க. பட் ஸ்லோலி அண்ட் ஸ்டெடிலி அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்துச்சு. அண்ட் ஐபிசி இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோர்ட் இன் 2016 வந்து அதுக்கப்புறம் வந்தது தான். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரல் திங் அபவுட் ஐஆர்சிஸ். ஸோ இன்னும் டெப்த்தாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ரீட் தட் சர்க்குலர் அண்ட் யூ கேன் ஹாவ் சர்டன் வீடியோஸ் அவைலபிள். இதில் நிறைய இன்டெப்த்தாக வி கான் கோ. ஸோ இதுதான் ஜென்ரல் திங். இப்போது இந்த 11,500 crore worth உள்ள என்பிஏ வந்து ஐஓபி ஏஆர்சிஸ்க்கு மாற்றிருக்கு. ஸோ ஏஆர்சிஸ்னு ஒன்று ஜென்ரலாக இருக்குது. அதில் 29 கம்பெனிஸ் ஆர் 28 கம்பெனிஸ், இது வந்து எக்ஸாக்டான டேட்டா அவைலபிள் இல்லை. ஸோ இட் இஸ் தேர்னு வச்சுப்போம். இப்போது ஆக்ஷன் மூலயமா தான் தே கேன் பை திஸ் லோன், இந்த என்பிஎஸ் எல்லாம் வாங்கலாம். டீட்டெயில்ஸ் ஆஃப் த சேல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 46 லோன் அக்கௌண்ட்ஸை வந்து இப்போது அவங்க மாற்றுறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் சம் அக்கௌண்ட்ஸ் ஆர் அட்மிட்டட் அண்டர் என்சிடி. என்சிடி அப்படின்னு பார்த்தோன்னா விச் இஸ் நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல். இந்த நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல் கிட்ட ஏன் ஒரு லோன் ஆர் இந்த மாதிரியான டிஸ்பியூட்ஸ் போகுது அப்படின்னா, ஒரு டிஸ்பியூட் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ ஒரு டிஸ்பியூட் வந்து எப்போ பார்த்தாலும் கோர்ட் கிட்ட போகக்கூடாது, கோர்ட் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கேயே அதிகமான ஃபைல்ஸ் ஆர் கேசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. நம்ம இந்தியாவில் நிறைய கேசஸ் பெண்டிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். நிறைய எடிட்டோரியல்ஸ் யூ மைட் ஹவ் சீன் ஆர் நியூஸ் ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் தேட். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ் வருதுன்னா வி ஹாவ் ட்ரிபியூனல் அண்ட் அப்பீலேட் ட்ரிபியூனல். இந்த மாதிரி யூஸ்வலாக ஜிஎஸ்டிக்கான டிஸ்பியூட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக ட்ரிபியூனல் அண்ட் அப்பீலேட் ட்ரிபியூனல் இருக்கும். இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ட்ரிபியூனல் அண்ட் அப்பீலேட் ட்ரிபியூனல் இருக்கும். யூஸ்வலாக ட்ரிபியூனல் இஸ் த பேசிக் திங். அதுக்கு மேலே இருக்குது அப்பீலேட் ட்ரிபியூனல். அதுக்கு மேலே ப்ராப்ளம் ரிசால்வ் ஆகலை அப்படின்னா தான் யூஸ்வலாக யூ கேன் கோ டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம போகலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபார்மெட். ஒரு டிஸ்பியூட் இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் த ஃபார்மெட் ஆஃப் அப்ரோச்சிங் தட் டிஸ்பியூட்.
இந்த நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல் வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி 2016 தான் வி ஃபார்ம்டு திஸ். ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, ஒரு ஆர்பிட்ரேஷன் ஒரு ஏதாவது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்ளம், ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஏதாவது ஒன்று ஒரு கம்பெனியே ஒரு பேங்க்கே வந்து வைண்டிங் அப் பண்ணுறாங்க அப்படின்னா தே கேன் கோ ஹியர். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கிற ஒரு அக்கௌண்ட்ஸுமே வந்து என்சிஎல்டியில் இருக்குது. அதையுமே வந்து தே ஆர் அட்மிட்டட், அதையுமே வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கதா இந்த 46 லோன்ஸில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல் என்ன மாதிரியான ரெசல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குன்னா, தே கேன் ஃப்ரீஸ் த அக்கௌண்ட். ஸோ ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணலாம். தே கேன் ஆல்சோ ஃபைன் அப் ஃப்ரம் 5 lakh to 25 lakh வரையும் அந்த கம்பெனியை ஃபைன் பண்ணலாம். இஃப் இட்ஸ் வென் இண்டிவிஜுவல் அந்த ஒரு ஆஃபீஸர் இன்வால்வ் இன் சர்டன் திங்ஸ் அப்படின்னா 25,000 1 lakh வரையும் தே கேன் ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் அப்பீலேட் ட்ரிபியூனல் இருக்குது. அண்ட் இஃப் அங்கேயும் வந்து ப்ராப்ளம் ரிசால்வ் ஆகலைன்னா ஃபைனலி தே கேன் கோ டு கோர்ட். யூஸ்வலாக இந்த நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல் வந்து பிரின்சிபல் பெஞ்ச் டெல்லியில் தான் இருக்கும். பட் அதர் பிரான்ச்சஸ் லைக் அகமதாபாத், அலகாபாத், அந்த மாதிரி சென்னையில் கூட ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி மற்ற ப்ராமினன்ட் பிளேசஸ்லையும் இருக்கும். தே கேன் கோ தேர் அண்ட் ரிசால்வ் தேர் ப்ராப்ளம்ஸ், டிஸ்பியூட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ நம்ம சில பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆர் அண்டர் என்சிஎல்டிஸ் டூ. ஸோ அதையும் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் மூலயமா தான் வந்து இதை பண்ண போகிறாங்க, ஓப்பன் ஆக்ஷன் மெத்தட் மூலயமா. ஸோ தட் இந்த ஏஆர்சிஸ் கீழே இருக்க 28 or 29 கம்பெனிஸ் வந்து தே கேன் கம் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் த ஆக்ஷன் அண்ட் பை தீஸ் என்பிஏஸ். பிட்டிங் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. போர்ட்ஃபோலியோ பேசிஸ், இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸ் ஆர் குரூப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பேசிஸில் தே கேன் bid for e-auctions. Eligible ARCs and transferees must submit expression of interest on or before January 18, 2025. ஸோ அதுக்கப்புறம் தான் e-auction வந்து நடக்கும். யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் which company is taking the particular NPA அப்படின்றது வந்து ஆக்ஷன் மூலயமா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபோக்கஸ் வந்து வேல்யூ மேக்ஸிமைசேஷன் தான். ஸோ இதுதான் இந்த gross NPA வந்து கூட இருக்கும் எப்போவுமே. தட் இஸ் த நம்பர் ஆஃப் gross NPAs in India or the banks based வந்து எப்போவுமே கூட இருக்கும். பட் நெட் NPA வந்து கம்மியாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ். நம்ம வந்து இவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் எடுத்து வைக்கணும் அப்படின்ற சர்டன் லிமிட்ஸ் RBI கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால கம்மியாகும். இந்த நெட் என்பிஏ இன்னும் கம்மியாகிறதுக்கான மெயின் ரீசன் இந்த ஏஆர்சிஸ் என்பிஏஸை வந்து பேலன்ஸ் ஷீட்லேருந்து க்ளீன் அப் பண்ணிடுறாங்க பேங்க்ஸ். ஸோ த பேலன்ஸ் ஷீட்டில் தே லுக் குட் அண்ட் எந்த ஒரு என்பிஏயும் இருக்க மாதிரி காட்டாது. பட் திஸ் ப்ராப்ளம் வந்து அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் வந்து டேக் கேர் பண்ணி they clean it up. So gross NPAs இந்த அசட் குவாலிட்டி வந்து இந்த மாதிரி ஏஆர்சிஸ் வந்ததுக்கப்புறம் ரெடியூஸ் ஆகிருக்கு 2.72% in September 2024 ஃப்ரம் மார்ச்சில் வந்து 11.69%. This also shows a healthy economy in India and that's the thing. அவ்வளோதான். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பட் இது வந்து ஒரு வேகான ஒரு ஃபினான்ஸ் டாபிக். உங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் search about it. If not, do comment in the comment section below. Tanya, we can have a session. By how much in India's per capita nominal GDP expected to increase in FY25 compared to FY23 கேட்டிருக்காங்க. 35,000 rupees. ஸோ நம்ம per capita nominal GDP. ஸோ nominal GDP அப்படின்னா என்னென்னா, யூஸ்வலாக நம்ம ஜிடிபியை கால்குலேட் பண்ணும்போது ஜென்ரலாக ரியல் ஜிடிபி எப்படி இருக்குது வித் இன்ஃப்ளேஷனோட சேர்த்து அப்படின்றது ஒன்று இருக்கும். தட் இஸ் நாமினல் ஆர் ரியல் ஜிடிபி. அண்ட் அதர் ஜிடிபி வந்து வி சப்ராக்ட் த இன்ஃப்ளேஷன். ஸோ அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஜிடிபியாக நம்ம செப்ரேட்டாக வேணும். நாமினல் ஜிடிபி ஓட பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது தான் இங்கே வந்து கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. என்எஸ்ஓ கேல்குலேட் பண்ணி ரிலீஸ் பண்ணது தான் இந்த ஒரு டேட்டா. ஸோ என்எஸ்ஓ வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க 6.4% ஜிடிபி க்ரோத் இன் திஸ் ஃபினான்ஷியல் இயர் இருக்கும் அப்படின்றதையும், விச் இஸ் 6.5% முன்னாடி இருந்ததை விட கம்மி பண்ணியிருக்காங்க. எஸ்பிஐமே வந்து அவங்களோட ஃபோர்காஸ்ட்டை 6.3% வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் திஸ் ஃபினான்ஷியல் இயர்.
நாமினல் ஜிடிபி க்ரோத்துமே வந்து நீங்கள் நார்மல் ஜிடிபிக்கும் இந்த நாமினல் ஜிடிபிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். விச் இஸ் ஹியர் 9.7% இருக்குது, பட் 6.4% இங்கே கொடுத்துருக்காங்களா. விச் இஸ் இங்கே வந்து இன்ஃப்ளேஷனும் ஆட் ஆகிருக்கும். ஸோ இன்ஃப்ளேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்குறது தான் இந்த ஒரு ஜிடிபி. ஸோ 9.7% ஃபார் திஸ் ஃபினான்ஷியல் இயர், விச் இஸ் ஸ்லைட்லி ஹையர் தேன் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆல்சோ இன்ஃப்ளேஷன் கூட இருக்கிறதுனால இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த ஜிடிபி பார்த்தோன்னா 8.2% இருக்கும் லாஸ்ட் இயரோட நார்மல் ஜிடிபி. பட் இப்போ பார்க்கும்போது 6.4% இருக்கா, விச் இஸ் ரெடியூஸ்ட். இங்கே வந்து 9.6% லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் இருந்துச்சு நாமினல் ஜிடிபி. பட் இப்போ பார்க்கும்போது 9.7% கூட தான் காட்டுது. திஸ் க்ரோத் இஸ் பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் இஸ் நாட் ஹெல்தி ஃபார் அன் எக்கனாமி இல்லையா. ஸோ இதை தான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அக்ரிகல்ச்சரோட ப்ரொஜெக்ஷன் வந்து க்ரோத் இருக்குது. நம்ம யூஸ்வலாக இப்போ இருக்க நிறையா ஆர்டிகல்ஸில் பார்த்துட்டு தான் இருக்கோம். பிகாஸ் ஆஃப் லானினா நிறைய ரெயின்ஸ் இருந்துச்சு, அதனால் என்ன ஃப்ளட்ஸ் மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் இருந்தாலும் க்ரோத் இன் அக்ரிகல்ச்சர் இஸ் ஹெல்தியர் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். ஸோ க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். இந்த க்ரோத் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் த பேஸ் இயர் எஃபெக்ட். அதாவது லாஸ்ட் இயர் வந்து எல்னினோனால் ரெயினே இல்லை, நிறைய க்ராப் வந்து அதிகமாக வளரல. ஒரு அக்ரிகல்ச்சர் அந்த ஒரு செக்டாரே வந்து அந்தளவுக்கு க்ரோத் இல்லை. ஸோ இந்த வருஷம் வந்து இட் இஸ் மழை பெஞ்சு ஒரு நார்மல் க்ரோத்தில் இருந்தாலுமே தட் பிகம்ஸ் ஒரு நல்ல க்ரோத் மாதிரி நம்மளுக்கு தெரியும். இண்டஸ்ட்ரீஸ் வந்து எக்ஸ்பெக்டட் டு க்ரோ 6.2%, விச் இஸ் அ டிக்ளைன் ஃப்ரம் லாஸ்ட் இயர். இண்டஸ்ட்ரி க்ரோத் வந்து கம்மியாக தான் இருக்குது. அண்ட் சர்வீசஸ்மே வந்து 7.2% கம்பேர்ட் டு லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். திஸ் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு எல்லாத்துலேயுமே வந்து இந்த வருஷம் 2024 வந்து தே ஃபேஸ்ட் எலெக்ஷன். ஸோ அந்த எலெக்ஷன்னால நிறையா கோட் ஆஃப் கான்டாக்ட், நிறைய பர்ச்சேசிங் பவர் வந்து கம்மியாக இருக்கும் மக்களுக்கு மத்தியில். அண்ட் நம்ம இந்தியாவிலேயே வி ஃபேஸ்ட் எலெக்ஷன். ஒரு 3 to 4 months வந்து ஒரு ஸ்லோ டவுன் இருந்தது. ஸோ தட் ஆல்சோ கிவ்ஸ் த இன்புட். இந்த ஒரு ஸ்லோ டவுனுக்கு நம்ம வச்சுக்கலாம். ப்ரைவேட் கன்சம்ஷன் வந்து 7.3% க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. விச் இஸ் ப்ரைவேட் கன்சம்ஷன் இஸ் ட்ரிவன் பை அக்ரிகல்ச்சர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மாட்ரேஷன் இன் ஃபுட் இன்ஃப்ளேஷன்னாலையுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியர் ஆல்சோ அக்ரிகல்ச்சர் பிளேஸ் அ வைட்டல் ரோல். இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் வந்து 6.4% வந்து இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் 9% இன் லாஸ்ட் இயர், விச் இஸ் ஸ்லோ டவுன் தான். அண்ட் அக்ரிகல்ச்சர் க்ரோத் அண்ட் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து ஸ்டிமுலேட் பண்ண போகுது இந்த எக்கனாமிக் இயர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பாலிசி மேக்கர்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டாரில் சில சேலஞ்சஸ் இருக்குது, அதை அட்ரஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் த திங். Next is, what is the title of the book released as a part of Hindu group oda shrine series about Sri Parthasarathi Perumal temple. So அந்த புக்கோட பேர் என்ன அப்படின்னா திருவல்லிக்கேணி, a divine abode of Lord பார்த்தசாரதி. ஸோ இந்த ஒரு புக்கை வந்து திருவல்லிக்கேணி அந்த புக்கை வந்து January 9th 2025 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹிந்து குரூப், த ஹிந்து, அந்த நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, த ஹிந்து, அந்த அவங்களோட குரூப்பில் ஸ்ட்ரைன் சீரீஸ், ஆன்மீக மலர்னு நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, தட் இஸ் த திங். ஸ்ட்ரைன் சீரீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்டிங் ஹிஸ்டாரிக் அண்ட் புராணிக் டீட்டெயில்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்ட்ரைன்ஸ். ஸோ எல்லாத்தையும் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் டெம்பிளோட யூனிக்னஸை ஹைலைட் பண்ணி இந்த ஒரு புக் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. 5 deities praised in 4000 திவ்ய பிரபந்தம், அதை பற்றி இதில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 2 பிரம்மோற்சவம்ஸ் ஃபார் லார்ட் பார்த்தசாரதி அண்ட் லார்ட் யோக நரசிம்மர், இது ரெண்டையுமே வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் ஆர்டிக்கல்ன்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ வி டோன்ட் வாண்ட் டு கோ மச் இன் டு இட். Next is, who recently took as charge as a Secretary of Department of Revenue, Ministry of Finance ன்னு கேட்டிருக்காங்க, which is Tuhin Kanta Pandey. அவர் தான் வந்து இப்போது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. கரண்ட்லி ஹீ இஸ் த ஃபினான்ஸ் செக்ரட்டரி. ஹீ ஆல்சோ டுக் ஓவர் as த செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ. ஸோ ரெண்டையுமே டியூவல் ரோல் வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. This appointment was done by Appointments Committee of Cabinet. இவரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் ரோல்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. 1987 பேட்ச் ஒடிசா காய்ட டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசட் மேனேஜ்மெண்ட்டில் ஹீ ஒர்க். அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைஸ்லையும் ஹீ ஒர்க். அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப்
டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் சின்ஸ் 2024 இருந்துட்டு இருந்தார். தென் ஹீ ஷிஃப்டட் டு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூவில் செக்ரட்டரியாகவும் இருக்கார், ஆஸ் வெல் அஸ் செக்ரட்டரி ஆஃப் ஃபினான்ஸ் செக்ரட்டரியாகவும் இருக்கார். He held positions in planning commissions in Niti Aayog also and cabinet secretary at Ministry of Commerce லாம் இருந்திருக்காரு. ஒடிசா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஓட வேரியஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்லையும் வேலை பார்த்துருக்கதா சொல்லியிருக்காங்க. He did his masters in economics in Punjab University, Chandigarh and MBA in University of Buckingham, UK. Next is who has named as the brand ambassador for Bengaluru International Film Festival with his 16th edition. So அது யார் அப்படின்னா கிஷோர். ஸோ யூ மைட் ஹாவ் சீன் ஹிம் இன் டிஃப்ரெண்ட் ஃபில்ம்ஸ். ஸோ இவரை தான் வந்து பிராண்ட் அம்பாசடராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் த 16th edition of Bengaluru International Film Festival, which is going to held between March 1st to 8th of March 2025. தீம் என்னென்னா சர்வ ஜனங்கட சந்திய தோட அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க, which is garden of peace for all people அப்படின்னு. 200 films from 60 countries எல்லாமே வந்து ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க in 13 screens. ஏன் கிஷோர் as a brand ambassador அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. he is a versatile multiple award winning actor in the languages like Kannada, Tamil, Telugu, Hindi. That's the thing here. Next is what is the name of the district level postal stamp exhibition held in பெலகாவியில் நடந்த அந்த போஸ்டல் ஸ்டாம்ப் எக்ஸிபிஷனோட டிஸ்ட்ரிக்ட் லெவல் போஸ்டல் ஸ்டாம்பேஜ் எக்ஸிபிஷனோட நேம் என்னென்னா இக்ஷுபெக்ஸ்ன்ற ஒரு பெலகவி அப்படின்ற கர்நாடகாவில் உள்ள ஒரு பிளேஸில் நடந்த எக்ஸிபிஷன் போஸ்டல் ஸ்டாம்பேஜ்க்காக நடந்தது. இக்ஷு அப்படின்னா சுகர் கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த எக்ஸிபிஷன் ஃப்ரம் January 8th to January 10th of 2025 நடக்க போகுது. மகாவீர் பவன் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் இந்த ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னா இக்ஷுபெக்ஸ் அப்படின்றது தான் மேஸ்கட் ஆஃப் திஸ் எக்ஸிபிஷன், சம்பர்க் அப்படின்ற மேஸ்கட். அண்ட் சில்வர் ஜூப்ளி ஆஃப் சதீஷ் சுகர்ஸ் அப்படின்ற ஒரு சுகர்ஸோட சில்வர் ஜூப்ளியை அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் மேஸ்கட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. போஸ்டல் ஸ்டாம்பேஜ், பெர்மனன்ட் போஸ்டல் ஸ்டாம்பேஜ் ஆஃப் கோகட் ஃபால்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆதிநாத் தீர்த்தங்கரா ட்ரிங்கிங் இக்ஷு ரசா which is sugar can juice அதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் போஸ்டல் கார்ட்ஸ் ஃபீச்சரிங் ட்ரைபல்ஸ் ஆஃப் இந்தியாலாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. தீஸ் ஆர் த லான்ச்சஸ் ரிலீஸ் பண்ணது. அண்ட் சாகா ஆஃப் புத்திசம் அப்படின்றதும் லான்ச் பண்ணியிருக்காங்க, which is a book collector based on N. Sridevi. ஸோ சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் எல்லாம் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்டாம்ப் கலெக்ஷனில் ஈடுபடணும், ஷுட் என்கரேஜ் தெம்ன்ற மாதிரியெல்லாம் பேசியிருப்பாங்க. சுகர் கேன் ஃபார்மர்ஸோட லைஃப் அண்ட் தேர் கான்ட்ரிபியூஷன்ஸ் இன் சுகர் கேன் ப்ரொடக்ஷன் பற்றிலாம் பேசியிருப்பாங்க. ஸோ தேட்ஸ் த திங். நெக்ஸ்ட் இஸ் வாட் இஸ் த மேஜர் project inaugurated by PM Narendra Modi on Jan 3rd 2025. ஸோ Jan 3rd டெல்லிக்கு போய் நிறைய விஷயங்கள் பிரைம் மினிஸ்டர் டிட். ஸ்டேட் ரூலிங் பார்ட்டி டெல்லியை ரூல் பண்ணுற பார்ட்டி ஆம் ஆத்மி பார்ட்டி. ஸோ அவங்க வந்து இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் திங்ஸ் லைக் நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போகிறோம் விமனுக்கு, தலித் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பிகாஸ் ஆஃப் த எலெக்ஷன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா த அதர் பார்ட்டி காங்கிரஸ், ஸோ அவங்களும் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்ட்டி விச் இஸ் நாட் இன் த ரூலிங் ஆஃப் டெல்லி, அவங்க என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணலாம். ஸோ தட் வில் பூஸ்ட் தேர் ஓட்டிங் கலெக்ஷனுக்காக. ஸோ அதுதான் இப்போ வந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் வந்து லான்ச் பண்ணதாக சொல்லியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணாங்க அப்படின்றத நம்ம அன்றைக்கி நிறைய கொஞ்ச நாளாகவே பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அன்டில் த எலெக்ஷன்ஸ் இன் February we might see these type of newses again and again. 1,675 flats for residents of JJ clusters EWS housing scheme மூலமாக பண்ணதான் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அட் நரோஜி நகர், GPRA type 2 quarters at Sarojini Nagar and other projects வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் EWSக்கு ஃப்ளாட்ஸ்க்கு அவங்களோட
ப்ராஜெக்ட் பேஸ்டு எவ்வளோ கட்டணும் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ஸ்மே வந்து 34 lakh ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ப்ரீமியம் கமர்ஷியல் ஸ்பேஸாக வந்து க்ரியேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் யா, தட்ஸ் த திங். நெக்ஸ்ட் இஸ் வாட் இஸ் த தீம் ஆஃப் த அசாமோட குணோத்சவ் 2025 இனிஷியேட்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ஷூரிங் குவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்றது தான் அந்த ஒரு குணோத்சவ்க்கான தீம். அப்ஜெக்டிவ் என்னென்னா எவாலுவேட் அண்ட் என்ஹான்ஸ் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இன் அசாம். ஸோ அசாமில் என்ன மாதிரியான எஜுகேஷன் குவாலிட்டியாகவும் எந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வரலாம் ஹியர் ஆஃப்டர் அப்படின்றத ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ 3 phases நடக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் January 6 to February 8 வரையும் நடக்க போகிறது. ஸ்டூடெண்ட்டுக்கோட லேர்னிங் அவுட்கம் எப்படி இருக்குன்னு எவாலுவேட் பண்ண போகிறாங்க. குவாலிட்டி ஆஃப் ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது, டீச்சர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறாங்க. என்னென்ன இன்ஸ்டிடியூட் கவர் பண்ண போகிறாங்கன்னா ஆதர்ஷ் வித்யாலயா, டீ கார்டன் மாடல் ஸ்கூல்ஸ், கஸ்தூர்பா காந்தி பால்கி வித்யாலயாஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அவசிய வித்யாலயாஸ். ஸோ இதெல்லாம் கவர் பண்ண போகிறாங்க. எக்ஸ்டர்னல் எவாலுவேட்டர்ஸ் தான் வர போகிறாங்க. லைக் இவ்வளோ எவாலுவேட்டர்ஸ் இருந்தாலும் தோஸ் எவாலுவேட்டர்ஸ் இன்க்ளூட் மினிஸ்டர்ஸ், எம்பிஸ், எம்எல்ஏஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ். அசாம் காலேஜ் டீச்சர்ஸ் அசோசியேஷனும் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. தீஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுக்கு எடுக்கிறாங்கன்னா அஃப்கோர்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது அசாமில் அப்படின்றத பார்க்குறதுக்காக தான். Next is what is the primary goal of Bima Shakti Yojana launched by Goa government to empower women by training them as LIC agent. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் எல்ஐசியில் ஆல்ரெடி இருக்குது ஃபார் விமென்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து கோவா கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி டு ஜாயின் திஸ் ஸ்கீம் பீமா சக்தி யோஜனானா 18 to 70 years அவங்கள எல்ஐசி ஏஜென்ட்ஸாக வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ தே ஆல்சோ கெட் ஃபினான்ஸ் லிட்ரஸி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனும் வந்து அதிகமாகும். அதையும் வந்து டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ 18 to 70 years உள்ள விமென் அவங்களோட ஏஜ் க்ரைட்டீரியா. ஆல்சோ அடிஷ்னலி அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அட்லீஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும். ஸ்டைஃபண்டும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண போகிறாங்க, விச் இஸ் நாட் இன் எல்ஐசியோட அஃபிஷியல் இதில் கிடையாது. 7,000 per month வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர், 6,000 per month ஃபார் செகண்ட் இயர், 5,000 per month ஃபார் தேர்ட் இயர். இது மொத்தமும் நம்ம டோட்டலாக ஆட் பண்ணணும் அப்படின்னா 2.16 lakh over 3 years வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. தே ஆல்சோ கெட் த ஸ்டைஃபண்ட் டியூரிங் ட்ரைனிங். ஆல்சோ தே வில் கம் அவுட் அஸ் அ எல்ஐசி ஏஜென்ட். ஸோ அது மூலியமாகவும் தே கேன் ஏர்ன் மணி. ஸோ திஸ் இஸ் த திங். நம்மளோட விமன் ஒர்க்கிங் ஃபோர்ஸோட பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம். லேபர் பார்ட்டிசிபேஷன் ஃபோர்ஸோட ரேட் அதிகமாகும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ கேன் ஆட் இன் யுவர் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் when there was a question related to women working or நம்மளோட கண்ட்ரியில் ஏன் விமனோட பார்ட்டிசிபேஷன் இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா கவர்மெண்ட் டேக்கிங் தி ஸ்டெப்ஸ் அப்படின்றத இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் யூ கேன் ரைட். தென் தீஸ் ஆர் த திங்ஸ். ஏன் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத வந்து கோவாவோட சிஎம் பிரமோத் சாவத் அவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ தேட்ஸ் த திங். ஹர்கர் இன்சூரன்ஸ் இனிஷியேட்டிவ் வந்து பண்ணணுன்றதுக்காக ஆல்சோ வி ஹாவ் அ டார்கெட். இன்சூரன்ஸோட ரெகுலேட்டரான IRDAI அவங்க வந்து தே டோல்ட் 2047 இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் in India அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ திஸ் மைட் ஹெல்ப் தெம் டு. ஸோ தேட்ஸ் த திங். நெக்ஸ்ட் இஸ் that's it. Revision பார்த்துடலாம். மார்டின் குட்வெல் announced his retirement from international cricket. He is known for his wicket in நம்மளோட 2019 வேர்ல்ட் கப் சீரீஸ். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அவங்களோட என்பிஏஸ் வர்த் 11,500 crore ஏஆர்சிஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இந்தியாவோட பெட் கேபிட்டா நாமினல் ஜிடிபி வந்து 3,500 இந்த ஃபினான்ஷியல் இயரில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி என்எஸ்ஓ ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. திருவல்லிக்கேணி டிவைன் அடாப் ஆஃப் லார்ட் பார்த்தசாரதி அப்படின்ற ஒரு புக் வந்து த ஹிந்து அப்படின்ற குரூப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. துக்கின் Kanta Pandey. He acts as a Secretary of Department of Revenue and Finance Secretary ஆவும் கண்டினியூ பண்ண போகிறாரு. கிஷோர் has been named as the brand ambassador of பெங்களூரோட இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். இக்ஸுபெக்ஸ் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் போஸ்டல் ஸ்டாம்ப் எக்ஸிபிஷன் வந்து நடத்துகிறாங்க இன் கர்நாடகா, எஸ்பெஷலி இன் பெலக்காவி. பிஎம் மோடி டெல்லியில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ஸ் ஆல்சோ தட் ப்ராஜெக்ட் இன்க்ளூட்.
அசாம் வந்து குணோத்சவ் அப்படின்னு சொல்லி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட் மத்தியில் எப்படி இருக்குது அண்ட் டீச்சர்ஸோட குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸ் மாதிரி ஆர் ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி த்ரூ அவுட் அசாம் பண்ண போகிறாங்க. ஸ்டூடெண்ட்டோட அவுட்கம் எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, டீச்சர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் 3 phases அசஸ் பண்ண போகிறாங்க. பீம சக்தி யோஜனாவை கோவாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கோவா கவர்மெண்ட், ஆல்சோ வித் ஸ்டைஃபண்ட். That's it for today. All the best for your exams, and do subscribe for 25-day challenge. That's it. Thank you.